இந்த வேள்விகளுடைய முக்கியத்துவம் என்ன? எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது. ஒரு மனிதன் தனக்கு வேண்டிய அல்லது சமுதாயத்துக்கு வேண்டிய விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள இயற்கை சக்திகளை அணுகுகிறான். இயற்கை சக்தி தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். யாக குண்டம் வளர்த்து அதில் அக்னியை தீமூட்டி அந்த இயற்கை தெய்வத்துக்கு பிடித்தமான திரவியங்களை அதில் போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு உரிய மந்திரங்களை ஜபிச்சு ஓதி அந்த புகையானது அந்த இயற்கை தெய்வங்களோடு இணைந்து நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறது. இதுதான் ஒரு சாதாரண ஜென்ரல் தியரி ஆஃப் இந்த யாகங்கள். நமது புராணங்களில் இதை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், ராமாயணத்தில் அஸ்வமேத யாகம், பல யாகங்கள் நடத்தப்பட்டுள்ளன, மகாபாரதத்தில் நடத்தப்பட்டுள்ளன. கல்வெட்டுகள் ஆதாரங்களை கொண்டு பார்க்கும்பொழுது தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 1000 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1,00,000 யாகங்கள் நடந்திருக்க வேண்டும். இது கல்வெட்டுகள் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நம்ம சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, சேர சோழ பாண்டியர்கள் வேள்விகள் நிறைய நடத்தியிருக்காங்க என்ற செய்தியும் கல்வெட்டில் வருகிறது. பல்யாக சாகை முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசன் 8ஆம் நூற்றாண்டு, அதுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை உங்களுக்கு மதுரையில் ஆயிரக்கணக்கான வேள்விகள் நடத்தப்பட்டுள்ளன என்று தெரிய வருகிறது. இந்து மதத்தின் என்சைக்ளோபீடியா என்று சொல்லக்கூடிய அந்த அமர கோஷம், அதில் ஒரு யாகசாலை எவ்வாறு செயல்படும், அது எவ்வாறு அமைப்பது, அதனுடைய மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா இல்லை எல்லாமே இருக்கிறது. இது எழுதியவர் அமரசிம்மம் என்ற ஒரு ஜெயினர். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், தொல்லியல் பார்வையில் இது பார்க்கும்பொழுது நமக்கு ஏதாவது அகழாராய்ச்சியில் யாகம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிதான்னு கண்டுபிடிக்கலாம். தென்னாட்டில் இது மாதிரி எதுவுமே கிடைச்சதா தெரியவில்லை. இதுவரை ஒரு பெரிய லெவலில் ஒரு யாகம் நடந்ததற்கான ஆதாரங்களை கொண்ட அகழாராய்ச்சி நமக்கு தென்னிந்தியாவிலேயே அதிகமாக கிடைக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் மத்திய தொல்லியல் இலாக்கா, மத்திய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, உத்தரகாசி பக்கத்தில் புரோலா என்ற இடத்தில் ஒரு அகழாராய்ச்சி செய்தார்கள். அந்த இடத்துல பறக்கும் கருடன் அமைப்புடன் கூடிய ஒரு யாகசாலை கிடைத்தது. அதுதான் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குறீங்க. எங்கே சயனஸ் சித்தி என்று அதற்கு பெயர். பறக்கும் கருடன் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் சாவரின்டி. தைத்திராய சமிதத்தில் இதை பற்றி விரிவாக பேசப்படுகிறது. இந்த யாக குண்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் ஒரு தங்கத்தினால் ஆன தகடு. அதில் ஒரு மனிதனுடைய உருவம் இருக்கிறது. இது அக்னி என்றும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த யாகசாலையில் பல பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இதை தெர்மோலுமினசன்ஸ் என்ற கால கண்டுபிடிப்பில் டிஎல் டேட்டிங்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் முதல் செஞ்சுரி, ஃபர்ஸ்ட் செஞ்சுரி BC